ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது நாருட்டோ எலிட்ஸ் 440. இந்த வீடியோவில் நம்ம ஹைட் ஆன்லைன் கேம் தான் விளாட போகிறோம். ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம கேமுக்குள்ளே வந்தோடனே ப்ளே கொடுத்து கேமுக்குள்ளே போயிடுவோம். என்னடா அந்த இதுனது பேரெல்லாம் மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேர் ஏற்கனவே மாற்றி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பரிதாபமாக அந்த வீடியோ மட்டும் டெலீட் ஆகிட்டு. ஓகே, இப்போ இந்த கேமில் நம்ம எவன் ப்ராப்புன்னு கண்டுபிடிச்சி அவனை போட்டு தள்ளணும். இப்போ இவனாக இருக்குமா இல்லை இந்த பர்கரு, அவனுங்க தான் டக்கு டக்குன்னு பனியாக மாற்றிட்டு பறந்துருவானுங்க. அவனுங்களை சுடக்கூட முடியாது ஒழுங்கா. இது சேர்லாம் வளைஞ்சிருக்கா, பர்கர்லாம் ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு சுடணும். ஓகே, இப்போ வேற எங்கே போவோம்? என்னடா அது? கைஸ், உடனே உள்ளே பார்த்தா டக்குன்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் பர்கரு பாட்டு மாட்டிக்கிட்டான். ஓகே, நம்மளும் பியூர்னு இன்னொருத்தனும் சேர்ந்து அவனை போட்டு தள்ளியாச்சு. பாறேன் இன்னொருத்தனை பாம்பு போடுவான். பாம்பை வீசினாலும் தப்பிச்சு ஓடுறான் பாருங்க. ஐயோ, பண்ணியாக மாற்றிடுவானா? ஐயோ, மாற்றிட்டு ஓடிட்டான் கைஸ். அவனை தூரமாக இருந்தே போட்டுருக்கலாம் போல். 2 பேர் இருந்தாங்க அந்த இடத்துல. ஒருத்தன் பறந்துட்டான், அவனையாவது ஷூட் பண்ணியிருக்கலாம். இப்போ இதில் எவனாக இருக்கும்? அவனை இனி கண்டுபிடிக்கிறது வேறு ரொம்ப கஷ்டமாயிரும். எவன் இதில் ப்ராப்பர் தெரியலையே. நீங்களா வெளியே வந்துடுங்க. பாட்டு மாற்றினா கிரனேட் போட்டே கொள்ள வேண்டாம், வெளியே வந்துடுங்க. எவனும் தொலைய மாட்டேங்கானே, பாட்டு வர மாட்டேங்குது அவனுக்கும். என்னடா அது கக்கூஸ் தனியாக ஓடிட்டு இருக்குது. போடு 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 போடு. முடிச்சாச்சு. அங்கே பார்த்தீங்களா, அது மட்டும் தனியாக ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே பச்சையாக தெரியுது அவன் தான் ப்ராப்புன்ட்டு. இப்போ இதில் எவனும் கிடையாதா? நம்ம அப்பத்துலேருந்து ஒரே இடத்துல தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இங்கேயும் அவனும் கிடையாது. எவனா இருக்கும்? சவுண்டும் தொலைய மாட்டேங்குது கைஸ். மாட்டிக்கானுங்களே. ஏதோ ஒரு சோப்போலரில் வந்துச்சு. ஜூஸ் பாட்டில் எனக்கு தெரிஞ்சு பனியாக மாற்றிடுவானா? இல்லை பாருங்க, இன்னொரு ஜூஸ் பாட்டில் போடு. நம்ம பேர் போட்டு தள்ளிட்டோன்ட்டு. அடுத்து இன்னொரு ஜூஸ் பாட்டில் ஓடிச்சு. அது இங்கே அவன் தான் எஸ்கேப் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கே எத்தனை வாட்டரா ஓடுறது. 17 செகண்ட் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கானுங்க, நல்ல விஷயந்தான். ஓகே, வெளியே வாங்கடா. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் நம்ம தோற்றுருவோம் தான் நினைக்கிறேன். பனியாக மாதிரி அவனை ஓடுறான். அவனை நீ கொல்ல முடியுமான்னு வர தெரியலையே. எந்த ரூமுக்குள்ளே போனா? இதுக்குள்ளே போயிருப்பானா? டக்குன்னு மாற்றிட்டு ஓடிடுறானுங்க. பனியாக மாற்றினா வர அது அவங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு எஃபெக்ட் வேறு கிடைக்குது போல். டக்குன்னு ஓடிடுறானுங்க, பறந்துட்டு ஓடுறானுங்க. இப்போ எவனும் மாட்ட மாட்டிக்கானே. டைம் வர முடிய போகுது. 20 செகண்ட் தான் இருக்கு இன்னும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரில. பேஸ்கெட் பால் போடு. நம்ம போட்டு தெரியல. நம்ம தான் ஜெயிச்சாச்சு, நம்ம தான் போடு. வேறு மாதிரி இப்போ நம்ம ப்ராப்ஸாக வந்துட்டோம். ஆனால் அந்த ப்ராப்ஸாக இருக்கிறதே எனக்கு பிடிக்காது கைஸ். ஓடனா சுட்டுருவாங்க. ஜூஸ் பாட்டில் மாறிட்டு போய் அந்த பெஞ்சு கீழே வேணால் போய் ஒளிஞ்சுப்போம். என்னடா மாற முடியல? கப்பு கொடுக்கணுமா? ஓகே, இங்கே போயிட்டு ஒளிஞ்சுப்போம். இப்போ உனக்கு எப்படி அந்த மெடிக்கெட்டு பண்ணிலாம் கிடச்சுன்னா, நான் கேமுக்குள்ளே வந்தோடனே ஒரு 5 காசு 10 காயின் கொடுத்து வாங்கி வச்சேன். எவனும் நம்ம கண்டுக்காமல் போனால் போதும். 7 செகண்ட் 6 செகண்டு அதுக்கப்புறம் வாயை திறந்து இப்படி பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணா போச்சு, பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். 6 செகண்ட் 5 4 3 2 1. நல்ல வேலை எவனும் வரல. யாரா இது? ஐயோ, சுட்டான். பனியாக மாற்றிட்டு ஓடு 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 ஓடிரே. இங்கே பர்கராக மாற்றிட்டு உட்காந்துருவோம். பர்கராக மாற்றினா கூட நம்மளுக்கு டைம் முடிஞ்சு சுட்டுருவானுங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம மாறினதுக்கு முடிச்சுட்டான் இங்கே ஒருத்தன். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க. இவன் மாற்ற முடியாது. ஐயோ கொடுத்தாங்களே. இப்போ ரீஸ்பான் கொடுத்துட்டு வரேன். அழகா ஒழுங்காக உட்காந்துருக்கலாம். இப்போ ஐயோ சுடுறான். பண்ணியாக மாதிரி ரோடு பண்ணியை வேஸ்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். தோத்துட்டேன் கைஸ், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொருத்தனை வந்துட்டான். அப்பா, அங்கேன்னு இத்தனை பேர் ஓடுறானுங்க. பேஸ்கெட் பாலாக மாதிரி கூட ஓட முடியாது. பார்த்தா இங்கே ஒருத்தன் நிற்கணுமா? நல்ல வேலை இல்லை. ஆனால் சுட்டுட்டான். ஓடு 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 ஓடு. மாறக்கூட முடியல. பண்ணியாக மாற்றிரு. ஓடிரு. இப்போ நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே ஒளிஞ்சா யாரா இவன்? ஐயோ, ஹெல்த் வேறு குறையுது. 12 தான் போச்சுடா, முடிச்சுட்டானுங்க.
இப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, மெடிக்கெட்டு கூட கிடையாது. ஓகே கைஸ், நான் அந்த மேட்ச்சை முடிச்சுட்டு அதில் நான் அங்கே தோற்றுட்டோம். இப்போ வந்து நான் ஹண்டராக வந்துட்டேன். ஹண்டராக வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த கேமில் ப்ராப்ஸோட ஹண்டராக இருக்கிறது தான் பிடிக்கும். ஏன்னா ஜாலியாக இருக்கும், கிரனேடி விசலாம் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ எவனும் மாட்ட மாட்டிக்கானே. இந்த ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த ட்ராம்போலினில் ஏறி மேலெல்லாம் போய் உட்காந்துட்டு யாரா இவன் ஓடுறது, மேலே ஏறி உட்காந்துட்டு ஈஸியாக இருப்பானுங்க அடிக்க முடியாத மாதிரி. அவனுங்களால தான் அதுக்கான தான் நான் மேலே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு இவன் கிரனேட் போட்டால் ஐயோ, கிரனேட் போடுறதுக்குள்ளே பண்ணியா மாற்றிட்டு ஓடிட்டான் கைஸ். எங்கடா இருக்கான் அவன், மாட்ட மாட்டிக்கானுங்க உடனே. இது யாரா பேகு, என்ன கைஸ் மேலே கிளிச்சாகி நின்ட்டான். டேய் கீழாடா டேய். ஓ லெஃப்ட் த கேமா, வெளியே போயிட்டாங்க கைஸ். தோத்தாங்கோலி. டக்குன்னு எவனும் மாட்டின்னு தொலைக மாட்டிக்கான். மாட்டினாலாவது இந்த மேட்ச்சை முடிச்சுட்டு இந்த வீடியோவும் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இந்த இடத்துக்குலாம் அவங்களால போக முடியாது, ஏன்னா அது ஹண்டர்ஸோட இடம். டேய் யாரா இது தம்பி, மாட்டிக்கிட்டீங்க தம்பி, வெளியே வாங்க. எவன்டா அது என் மேலே பாம்பு வீசுறது? இப்போ இவன் மேலே நான் வீசுகிறேன் பாருங்க. இவன் எனக்கு தெரிஞ்சு இப்போ பண்ணியாக மாற்றிடுவான். இல்லை ஓடு, அவனை கொல்லலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே கேஸ், அவனை எப்படியே போட்டு தள்ளியாச்சு. இப்போ வேறு எவனும் மாட்டிக்கானே. இங்கே எவனும் இல்லை, அப்புறம் மாதிரி ஓடி வந்துட போகிறான் அவன் மட்டும் தனியாக வந்து பாத்ரூம் மட்டும். டே மாட்டிருங்கடா, எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். சரி பார்க்கலாம், இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. பேக் மாட்டிக்கிட்டு சுடு. ஓடுது பேக் ஓடுது. டே சுடுங்கடா. டீம் பயிலுங்க என்ன தான் பண்ணுறானுங்கன்னே தெரில. ஓகே அவனை போட்டு தெளியாச்சு. ஓகே எவனா வந்து தொலைங்கடா. கேம் வேறு அடிக்கடி கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரியே இருக்குது. யாராவது நம்ம டீமாலா பண்ணியாக மாற்றிட்டு ஓடிட்டான் இவனும். அப்போ இங்கே தான் எவனா இருக்கணும். 45 செகண்டு தான் கைஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்க மாட்டோன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இவனாக இருக்காது கண்டிப்பாக. நம்ம தேவையில்லாமல் சுட்டு நம்ம ஹெல்த்தை வேறு வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். 30 செகண்டு தான் இருக்கா. யாரா சேர் ஓடுறது, சேர் மட்டும் தனியாக கண்டு ஓடுது. எப்படி சுட்டுரு அவனை, கரெக்டாக சுட்டுரு. அவனை மட்டும்தான் நினைக்கேன். அவனையும் போட்டு தெரியாச்சு. ஆனால் இன்னும் அவனுங்க தான் இருக்கானுங்கன்னு தெரில. ஐயையோ டைம் வேறு குறைஞ்சிட்டு இருக்குது. 10 செகண்டு கொஞ்சம் தான் மேலே இருக்குது. சொல்கிறதுக்குள்ளேயே 10 வந்துடும் போலேடா. 9 செகண்டு போட்டு தள்ளிட்டானுங்க. நம்ம டீமானுங்க போட்டு தள்ளிட்டானுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே டாட்டா பை பாய்.